திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய திருவாரூர் பதிகத்துடைய தொடர் சீரீஸ்ல இது 5வது பதிவு. இன்னைக்கு எந்த பதிகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் திருமுறையில வரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதின அழகான பாடலை தான் பார்க்க போறோம். ஏழிசையாய் இசை பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை உண்கண் பறவையை தந்த ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவனையே. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூர் தியாகராஜ சுவாமி தான் எல்லாமே. தியாகராஜாவை விட்டு அவரால் என்னைக்குமே பிரிஞ்சிருக்க முடியாது. ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தியாகராஜாவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமை அவருடைய வாழ்க்கையில வருது. அப்போ பிரிஞ்சிருக்கும் பொழுது அந்த ஆற்றாமையை தாங்காம அவர் பாடின பாடல் தான் இந்த பாடல். 7 இசையாய், அதாவது சப்தஸ்வரங்களின் ஸ்வரூபமா இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான். இசை பயனாய், அந்த இசையை நம்ம அனுபவிக்கும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அதுவும் தியாகராஜ சுவாமி தான். 7 இசையாய் இசை பயனாய் என்னுடைய தோழனுமாய். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூர் தியாகராஜ சுவாமி தான் ஒரே நண்பன். அவர் என்ன பண்ணாலும் தியாகராஜாவை கூட கூப்பிட்டுப்பார். தான் ஒரு பெண்ணை காதலிக்கணுமா, அதுக்கும் தியாகராஜா உதவி பண்ணணும். அதே பெண்ணோட ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருதுன்னா அதையும் தியாகராஜா தான் வந்து தீர்த்து கொடுக்கணும். அதனாலதான் 7 இசையாய் இசை பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கூட வருவார். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாரை பார்த்து காதல் வயப்பட்டு ஆசைப்படும் பொழுது அதுக்கும் தியாகராஜ சுவாமி தான் முன்னாடி இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கிறார். எப்படி ஒரு நண்பனானவன் தன்னுடைய நண்பன் எதை ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்து அவனுடைய மனசை கோணாம பார்த்துப்பானோ, அதே மாதிரியே திருவாரூர் தியாகராஜ சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட நட்புரிமையில இருந்தவர். தான் நண்பன் அப்படின்றதுனால எதையும் உரிமையா சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கேட்பார், தியாகராஜாவும் அதே மாதிரி நடந்துப்பார். அதனால்தான் மாழை ஒன்கண் பறவையை தந்த ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கிறேன். எனக்கு புத்தியே இல்ல பத்தியா, என்னுடைய தியாகராஜ சுவாமி எப்பேற்பட்ட இறைவன், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கான், அவனை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேனே. மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவனையே. அப்பேற்பட்ட இறைவனை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேனேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தியாகராஜாவை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது பாடின பாடல் தான் இது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆரூரா யாகேஷா.